பிரியாணி செய்யலாமா? அதுவும் திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சீரக சம்பா அரிசி 2 கப்பு, 1/2 கிலோ கோழிக்கறி, 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கணும். 1/2 கப்பு தயிர், 2 டேபிள் ஸ்பூனு லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூனு, புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி, பட்டை லவங்கம் ஏலக்காய், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. அது என்னங்க எல்லா வீடியோலையும் உப்பு தேவைக்கேற்பன்னு சொல்கிறீங்க, அது என்னென்ன அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நானும் பார்த்துருக்கேன். அது ஏன்னா உப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? ஒவ்வொருத்தர் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறது. நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அது எந்த இடத்துல போடலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் போட்டு சூடானோன்னு பட்டை லவங்கம் ஏலக்காவை போடுங்க. அடுத்து நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தோன்னே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போனோன்னே நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கணும். நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் வதக்கணுன்னே கோழிக்கறியை சேர்த்து கிண்டிட்டு தயிர், மசாலா தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கிண்டணும். அது கூடவே கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துருங்க. அது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி, இந்த ரேஷியோவில் சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் உப்பு பார்த்துக்கணும். நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து தண்ணியும் அரிசியும் லெவலாக வரும்போது 15லேருந்து 20 நிமிஷம் தம் போடணும். தம் போடும்போது அடியில் அடி பிடிக்காமல் இருக்க நம்ம அடியில் ஏதாவது பாத்திரம் வச்சு அது மேலே இந்த குண்டானை தூக்கி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆனோன்னே அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே வைக்கணும் ஓப்பன் பண்ணாமல். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பொறுமையாக அரிசி உடையாமல் கிண்டணும். கிண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. சாப்பிட்லாமா?